உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் கூட நீ போலையா? இல்ல. ஏன் போல? எதுக்காக திரும்ப வந்ததனா? இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது சாரு. இப்ப மட்டும் நீ நிம்மதியா இருந்துருவியா என்ன? அவங்க எல்லாரும் வாழ்ந்து முடிச்சிட்டாங்க தானா. நீ இனிமேதான் வாழ போற. பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட முடியுமா? என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க வாழ்க்கைய என்னால அழிக்க முடியாது சாரு. ஒருவேளை நான் கார்த்திக் கூட ஓடி போயிருந்தேன்னா இங்க என்ன நடந்திருக்கும்? என் அப்பாவோட மானம் மரியாதை எல்லாமே போயிருக்கும். இந்த குடும்பமே சதஞ்சிரும். என் அப்பா அம்மா இந்த குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்களோட தியாகத்துக்கான மரியாதைய நான் கெடுக்க விரும்பல. நான் பேட்மிண்டன் விளையாடுவேன்னு தெரிஞ்சு என் ஆசைக்காக என் அப்பா என்னை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதே மாதிரி இதையும் அவர் ஏத்துப்பாருன்னு நினைச்சா நான் தான் பெரிய முட்டாளாயிருவேன். அப்போ காதலிக்கிறது தப்புன்னு சொல்றியா? அது தப்பு இல்ல. என் அப்பாவை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. அப்பா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்படி செய்யறதும் என்னை ஏத்துக்க சொல்லி கேக்குறதும் நியாயமா இல்ல. ஊர்ல ஒரு பொண்ணு அவ அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போன பிரச்சனை இல்ல. என் அப்பாவும் அம்மாவும் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு பொண்ணு பண்ணதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறவங்க நானும் அதே தப்பு பண்ணா அவங்களோட நிலைமை ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நிச்சயமா ஒரு குழஞ்சு போயிருவாங்க. நான் திரும்ப வந்ததுதான் எல்லாருக்குமே நல்லது. நீ அவங்க சந்தோஷத்தை தான் பாக்குறியே தவிர உன் சந்தோஷத்தை பத்தி நீ பாக்கல. பார்த்தல வெளியே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துக்காக இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை இழக்க நான் தயாரா இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கிறது என்னை விட இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நல்லது. 20 வருஷமா எதிரியா இருந்தவங்க ஒண்ணு சேருது இந்த கல்யாணம் நடக்கிறதுனாலதான். பல வருஷ பகை முடிவுக்கு வரப்போற கல்யாணம் என் ஒருத்திக்காக, என் ஒருத்தியோட ஆசைக்காக இந்த குடும்பத்தை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல சாரு. இவ்ளோ பெரிய சென்டிமெண்டல் இடியட்டா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. போச்சு, எல்லாம் முடிஞ்சது. உன் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட. இதுக்காக யாரும் உனக்கு எந்த மெடலும் தூக்கி கொடுக்க போறது கிடையாது. நீ காலம் பூரா காதலிச்சவனை நினைச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் கூட வாழ போற. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? வாழ்ந்து முடிச்சவங்களுக்காக வாழ போற உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டியே. உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் ரகுராமோட பொண்ணு. ஊருக்கே உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அப்பா அவருக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். எவ்வளவு பேசினாலும் இதுதான் என் முடிவு. உனக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு நினைச்சேன் பாரு, எல்லாம் என்ன சொல்லணும்.
தனா, என்னாச்சு? ஏன் அழற? ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுதானா? எதுக்கு அழுவுற? என்ன தனா? சாரு இங்க வந்தாளா? அவ ஏதாவது சொன்னாளா? ஆஹா, இல்ல. அப்புறம் என்ன? நீ இன்னும் வரலன்னு பெரிய பையங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீ என்னடானா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. விளையாடுறியா? என்ன பிரச்சனை? ஏன் இன்னும் ரெடியாகாம இருக்க? காரணம் இல்லாம நீ அழ மாட்டியேதானா? எதுக்காக அழுவுற? எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தனா, இந்த நேரத்துல நீ அழுதுட்டு இருந்தா பாக்குறவங்களா தப்பா நினைப்பாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னது விருப்பம் இல்லையா? பேட்மிண்டன் விளையாட விட மாட்டாங்கன்னு பயப்படுறியா? இல்ல. காலேஜை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? இல்ல. இல்ல இல்லன்னா அப்போ எதுக்காக உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. ஏன்னா நான் லவ் பண்றேன். வாதனா, மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நான் உங்களை விரும்புறேன். ஐ லவ் யூ. இல்ல, நான் இவ்வளவு கோச்சிங் கொடுக்க முடியாது. தனத்துக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஐ லவ் யூ தனா. என் கனவை நிறைவேற்றி எனக்காக போராடின உனக்கு என்னையே கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக் சார் தான் நான் லவ் பண்றேன். கோச்சையா? ஆமா, அவருதான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் ஒரு கோச். அவரு போய் லவ் பண்றேன்னு சொல்ற? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்கும் தெரியும். அவரும் தான் என்ன லவ் பண்றாரு. ஐயோ, என்னதானா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.